Hi students, இந்த கிளாஸ் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா லீனியர் ப்ரோகிராமிங் ப்ராப்ளம் LPP பத்தி பார்க்க போறோம். நேரியல் திட்டமிடல் கணக்குகள். லீனியர் ப்ரோகிராமிங் நேரியல் திட்டமிடல் அதோட கிராஃபிக்கல் மெத்தட் feasible சொல்யூஷன். ஸோ அதை எப்படி கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம் அண்ட் ஆல்சோ அதோட ப்ராப்ளம்ஸ் டெஃபினேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. ஸோ லீனியர் ப்ரோகிராமிங் நேரியல் திட்டமிடல்னா என்ன? ஸோ ராஜுங்கிற ஒரு பர்சன் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ அவங்க வந்து சம்மர் வெக்கேஷனில் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு குட்டி பேக்கரி மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த குட்டி பேக்கரியில் கேக்ஸும் குக்கீஸும் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுவும் கேக்ஸும் குக்கீஸும் கம்மியான டைமில் கம்மியான ஃப்ளார் மாவை யூஸ் பண்ணி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப எவ்வளோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து அவங்க வந்து எடுக்க முடியும். ஸோ அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறதா எனக்கு லீனியர் ப்ரோக்ராமிங் சொல்லுவோம். ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆப்ரேஷன் ரிசர்ச் கீழே OR கீழே வரும். ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் is a mathematical method used to find the best possible outcome. Best possible outcomeனா என்னோட maximum profit வந்து எவ்வளோ எடுக்கலாம் இல்லைனா minimum cost or maximum profit. ஸோ இதை ஃபைன் பண்ணுறது எனக்கு என்ன லீனியர் ப்ரோக்ராமிங். அதை எப்படி ஃபைன் பண்ணலாம்? எனக்கு வந்து by using a linear objective function subject to linear constraints. ஸோ டெஃபினிஷன்லாம் ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெசிஷன் வேரியபிள் தீர்மான மாறிகள் பற்றி பார்க்கலாம். ஸோ டெசிஷன் வேரியபிள், ஸோ ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ வேரியபிள்னா என்ன? அது வந்து மாறிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா ராம்னு ஒரு பர்சன் வந்து பேக்கரி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு. ஸோ அதில் வந்து என்னென்ன எடுத்துட்டோம்? கேக்கும் குக்கீஸ் எடுத்துட்டோமா? ஸோ கேக்கும் குக்கீஸ் என்ன வேரியபிள், நான் வந்து வேறையும் ப்ரொடியூஸ் பண்ணலாம் இதையும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ அந்த வேரியபிள் தான் என்ன சொல்கிறோம்னா டெசிஷன் வேரியபிள்னு சொல்கிறோம். ஸோ டெசிஷன் வேரியபிள்ஸ் ஆர் அன்னோன்ஸ் we solve for, they represent the choices available to the decision maker. ஸோ நான் என்ன மேக் பண்ணுறனோ ஸோ அதை பொறுத்து எனக்கு வேரியபிள் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் a factory makes product A and B. ஸோ ஃபேக்ட்ரி வந்து ரெண்டு ப்ராடக்ட் மேக் பண்ணுறாங்க, ப்ராடக்ட் A ப்ராடக்ட் B. அந்த ப்ராடக்ட் ஏவை நான் எப்படி மென்ஷன் பண்ணுறேன்? x1ங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுறேன். ப்ராடக்ட் B x2, x1 equal to units of product A per day, x2 equal to units of product B per day. ஸோ இந்த x1 x2 தான் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க டெசிஷன் வேரியபிளாக எடுத்திருக்காங்க. ஸோ கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஸோ x1ங்கிறது x ஆக்சிஸ், x2ங்கிறது y ஆக்சிஸ். நம்ம எக்ஸ் ஒய்னு கூட ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் குறிக்கோள் சார்பு. ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்னென்னா நம்ம ஒரு டெசிஷன் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து லீனியர் எக்ஸ்பிரஷன் வந்து பில்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை வச்சு நான் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும்னா இல்லை வந்து மினிமைஸ் பண்ணணும்னா சொல்கிறது தான் என்னது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் அ லீனியர் எக்ஸ்பிரஷன் representing the goal. அந்த கோல் என்னது? to be maximized or minimized. ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணணும்னா or else minimize பண்ணணும்னா சொல்கிறது என்னது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இப்போ நான் எனக்கு கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க மேக்ஸிமைஸ் z equal to 5x1 plus x2. இங்கே x1 x2ங்கிறது என்னது டெசிஷன் வேரியபிள்ஸ். டெசிஷன் வேரியபிள்ஸ். ஸோ ஜெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட், 5ங்கிறது ப்ராஃபிட் பெர் யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் ஏ, அதாவது ப்ராடக்ட் ஏவோட பெர் யூனிட்டோட ப்ராஃபிட் தான் 5. 4ங்கிறது ப்ராஃபிட் பெர் யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் பி. ஸோ ஜென்ரல் ஃபார்ம், இதோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா z equal to c1 x1 plus c2 x2 up to cn xn வரைக்கும் போகும். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு x1 x2ங்கிறது நம்ம வந்து டெசிஷன் வேரியபிள்ஸ் வந்து சொல்லுவோம். இந்த C1ங்கிறது நம்ம எடுத்துக்கூடிய ப்ராஃபிட் ஆல்ஸ் டைம் எதை வேணால் டிஃபைன் பண்ணலாம். ஸோ இப்போ ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்க்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் கட்டுப்பாடுகள். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால் என்னென்னா நம்ம எடுத்துக்கூடிய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுற மாதிரி. ஸோ நாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம், ராம் வந்து கேக்ஸும் குக்கீஸும் மேக் பண்ணுறாங்க. ஸோ அப்படி மேக் பண்ணுறப்ப நான் அதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறேன். இது மாதிரி 5 மினிட்ஸில் எவ்வளோ குக்கீஸ் வந்து மேக் பண்ணுறாங்க, ஸோ 5 மினிட்ஸில் 20 குக்கீஸ் மேக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறது எனக்கு என்னது கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு சொல்லுவேன், கட்டுப்பாடுகள். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் தட் ரெஸ்ட்ரிக்ட் டெசிஷன் வேரியபிள்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். தே ரெப்ரசன்ட் ரிசோர்ஸ் லிமிடேஷன் சஜஸ் லேபரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் ஆர் எல்ஸ் மெஷின் டைம் ஆர் பட்ஜெட். ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த கைண்ட். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துருக்கிறோமா 2x1 plus x2 less than or equal to 8. ஸோ இது வந்து என்ன லேபர் ஹார்ஸோட ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ x1 plus 2x2 less than or equal to 8. ஸோ நம்ம வந்து இன்இக்வாலிட்டி சைன் தான் யூஸ் பண்ணுவோம். அது வந்து லெஸ் தென் ஆராகவும் இருக்கலாம் ஆர் எல்ஸ் கிரேட்டர் தென் ஆராகவும் இருக்கலாம். ஸோ இது வந்து மெஷின் காஸ்ட்னு சொல்லியிருக்கோம். x1 less than or equal to 4 மேக்ஸிமம் டிமாண்ட். நெக்ஸ்ட்டு x1, x2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து நான் நெகட்டிவிட்டி. ஸோ நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயினை நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம்.
ஸோ நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின், குறை குறியற்ற நிபந்தனைகள். ஸோ கன்ஸ்ட்ரெயின் என்ன பார்த்தோம், ஒரு டெசிஷன் வேரியபிளை எனக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தான் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு பார்த்தோம். ஸோ நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்னா நான் எடுத்துக்கிற டெசிஷன் வேரியபிள் வந்து எப்போவுமே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். நெகட்டிவாக இருக்குமா, ஸோ நெகட்டிவாக இருக்காது, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். ஸோ நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின் ரெக்வயர்ஸ் ஆல் டெசிஷன் வேரியபிள்ஸ் டு பி 0 ஆர் பாசிட்டிவ். ஸோ இப்போ x1 x2 எடுத்துட்டோன்னா ஸோ x1ம் எப்படி இருக்கணும், கிரேட்டர் than 0வாக இருக்கும், x2வும் நமக்கு கிரேட்டர் than 0வாக தான் இருக்கும். ஸோ இங்கே என்ன எழுதியிருக்காங்க, x1 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா cannot produce a negative number of product Aக்கு நான் நெகட்டிவ் நம்பர் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இப்போ 5 குக்கீஸ் மேக் பண்ணுறேன்னா அது வந்து நான் நெகட்டிவாக மேக் பண்ண முடியுமா, ஸோ அப்படி முடியாது. எனக்கு வந்து 0வாக இருக்கும், ஆல்ஸ் கிரேட்டர் தென் 0வாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். ஸோ x2 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 cannot produce a negative number of product B. ஸோ x1ம் x2வும் அதாவது xும் yயும் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா ஒரு கிராஃபில் எவ்வளோ குவாட்ரண்ட் இருக்கும், ஸோ 1 2 3 4, ஸோ 4 குவாட்ரண்ட்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸும் ஒய்யும் ரெண்டும் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா என்ன மீனிங், அது வந்து எங்கே லை ஆகும், அது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் மட்டும்தான் லை ஆகும். ஸோ நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் மட்டும் பற்றி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அதில் கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பேக்கரி மேக்ஸ் கேக்ஸ் அண்ட் குக்கீஸ். ஒரு பேக்கரியில் என்ன மேக் பண்ணுறாங்க, கேக்ஸும் குக்கீஸும் மேக் பண்ணுறாங்க. ஈச் கேக் கிவ்ஸ் ₹30 ப்ராஃபிட், நீட்ஸ் 2 hours ஆஃப் பேக்கிங். அதாவது ஒரு கேக் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்குது, 30 ப்ராஃபிட் கொடுக்குது, ஆனால் எவ்வளோ ஹார்ஸ் பேக் பண்ணும், 2 hours வந்து பேக் பண்ணும். ஈச் குக்கி கிவ்ஸ் 10 ப்ராஃபிட், ₹10 வந்து ப்ராஃபிட் கொடுக்குது, அது எவ்வளோ ஹார்ஸ் பேக் பண்ணும், 1 hours வந்து பேக் பண்ணும். பேக்கர் ஹேஸ் ஓன்லி 8 hours per day. ஸோ குக் பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் தான் குக் பண்ணணும், 8 hours தான் குக் பண்ணணும். ஸோ ஹீ கேன் மேக் அட்மோஸ்ட் 5 கேக்ஸ் per day. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ கேக்ஸ் தான் மேக் பண்ண முடியும், 5 கேக்ஸ் per day தான் மேக் பண்ண முடியும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன ஃபைண்ட் பண்ணணும், டெசிஷன் வேரியபிள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டெசிஷன் வேரியபிள், ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, கேக்கு குக்கி இருக்கா, ஸோ இது ரெண்டு தான் டெசிஷன் வேரியபிள். ஸோ எக்ஸை வந்து நான் கேக்குன்னு எடுத்துக்கிறேன், ஒய் வந்து குக்கின்னு எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோம், z equal to c1 x1 plus c2 x2 up to cn xn. ஸோ இதுதான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட ஜென்ரல் ஃபார்ம். ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, அது வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக ஆர் மினிமம் காஸ்ட்டாக வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நமக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் z equal to, ஸோ c1ங்கிறது நமக்கு வந்து ஈச் கேக் கிவ்ஸ் 30 ப்ராஃபிட்டா, ஸோ நம்ம வந்து 30 வந்து எடுத்துக்கணும். ஸோ 30 டெசிஷன் வேரியபிள் என்ன, கேக்குக்கு எக்ஸ், ஸோ 30x ப்ளஸ், ஸோ நெக்ஸ்ட்டு ஈச் குக்கி கிவ்ஸ் 10 ப்ராஃபிட்டா, ஸோ 10. ஸோ குக்கிக்கு என்ன டெசிஷன் வேரியபிள் எடுத்துருக்கோம், ஒய். ஸோ இதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ மேக்ஸிமம் z equal to 30x ப்ளஸ் 10y. அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபைன் பண்ணணும், கன்ஸ்ட்ரெயின் வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்களா, நீட்ஸ் 2 hours ஆஃப் பேக்கிங், நீட்ஸ் 1 hour ஆஃப் பேக்கிங் கொடுத்துருக்காங்களா. நெக்ஸ்ட்டு பேக்கர் ஹேஸ் ஓன்லி 8 hours per day, ஸோ ஹீ கேன் மேக் அட்மோஸ்ட் 5 கேக்ஸ் per day. ஸோ இதெல்லாம் என்னது, ரெஸ்ட்ரிக்ஷன், கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, நீட்ஸ் 2 hours ஆஃப் பேக்கிங்கா, ஸோ 2ங்கிறது இங்கே டைம் கன்ஸ்ட்ரெயினாக எடுத்துக்கிறோம். ஸோ டைமை பேஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ 2 இங்கே கேக் இருக்கா, ஸோ எதை 2 hours பேக் பண்ணுறோம், கேக்கு, ஸோ 2x. நெக்ஸ்ட் ஈச் குக்கி கிவ்ஸ் ₹10 ப்ராஃபிட், நீட்ஸ் 1 hour ஆஃப் பேக்கிங், இங்கே 1 hour எதை பேக் பண்ணுறோம், குக்கி. 2x ப்ளஸ் ஒய்
பேக்கர் ஹேஸ் ஒன்லி 8 ஹார்ஸ் per டேவா அப்படின்னா எவ்வளோ ஹார்ஸ் இருக்குது, எவ்வளோ ஹார்ஸ் தான் குக் பண்ணுறாங்க, less than or equal to 8. ஸோ நெக்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, he can make at most 5 cakes per டேவா. ஸோ ஒரு நாளைக்கு 5 கேக்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. அப்படின்னா கேக்குங்கிறது என்ன, டெசிஷன் வேரியபிள் எக்ஸ், எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ நமக்கு எவ்வளோ கன்ஸ்ட்ரெயின் இருக்குது, 2 கன்ஸ்ட்ரெயின் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ எக்ஸும் ஒய்யும் இங்கே எப்படி இருக்கும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். ஸோ இதுதான் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஸோ இதோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து ஃபைன் பண்ணியாச்சு, அதை யூஸ் பண்ணி அதோட சப்ஜெக்டிவ் கன்ஸ்ட்ரெயினும் நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஃபைன் பண்ணோம்ல இந்த ப்ராப்ளமில் நம்ம என்னென்ன ஃபைன் பண்ணோம், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஃபைன் பண்ணோம், நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணோம், கன்ஸ்ட்ரெயின் ஃபைன் பண்ணோம், நெக்ஸ்ட்டு நான் நெகட்டிவிட்டி ஃபைன் பண்ணோம். நம்மளோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் என்ன, மேக்ஸிமம் ஆர் மினிமம் z ஈக்குவல் டு c1 x1 ப்ளஸ் c2 x2 ப்ளஸ் அப் டு cn xn. ஸோ சப்ஜெக்டிவ் கன்ஸ்ட்ரெயின் அப்படி தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து என்ன இருக்கும், இன்இக்வாலிட்டி சிம்பிள் இருக்கும், லெஸ் தெனாகவும் இருக்கும், ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவும் இருக்கலாம். 6 ஸ்டெப்ஸ் டு ஃபார்முலேட் அண்ட் எல்பிவி. ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ், ஸோ ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம் ரீட் பண்ணி. ஸோ எய்தர் மேக்ஸிமைஸ் பண்ணோமா ஆர் எல்ஸ் மினிமைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டிஃபைன் வேரியபிள்ஸ். ஸோ டெசிஷன் வேரியபிள்ஸ் வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும், x1 x2. ஸோ அந்த மாதிரி டிஃபைன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ரைட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ டெசிஷன் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், மேக்ஸிமைஸ் ஆஃப் இசட்டா ஆர் எல்ஸ் மினிமம் ஆஃப் இசட்டான்னு நம்ம வந்து ஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயினை ரைட் பண்ணுறோம். ஸோ கன்ஸ்ட்ரெயின் என்ன, நம்ம கொடுக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு டெசிஷன் வேரியபிள்ஸ் கொடுக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஆட் நான் நெகட்டிவிட்டி. ஸோ நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின் எக்ஸும் எப்படி இருக்கும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வெரிஃபை அண்ட் சால்வ். ஸோ இது ஃபர்தராக பார்க்கலாம் வெரிஃபை அண்ட் சால்வுங்கிறது. ஸோ நாம் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கிறோம். என்ன எக்ஸாம்பிள், எ கம்பெனி ப்ரொடியூசஸ் 2 ப்ராடக்ட்ஸ் ஏ அண்ட் பி. ஸோ ஏ அண்ட் பிங்கிறது நமக்கு 2 ப்ராடக்ட்ஸ் வித் ப்ராஃபிட் ஆஃப் 50 per unit ஆஃப் ஏ அண்ட் 40 per unit ஆஃப் பி. ஏவோட ப்ராஃபிட் எவ்வளோ, 50 per unit, பியோட ப்ராஃபிட் 40 per unit அண்ட் ஹேஸ் ரிசோர்ஸஸ் லிமிட்டட் டு 100 hours ஆஃப் டைம். நமக்கு டைம் எவ்வளோ தான் இருக்குது, 100 hours ஆஃப் டைம் தான் இருக்குது. வேர் ப்ராடக்ட் ஏ டேக்ஸ் 2 hours. அந்த 100 hours ஆஃப் டைமில் ப்ராடக்ட் ஏ எவ்வளோ ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுது, 2 hours. ப்ராடக்ட் பி டேக்ஸ் 1 hour. ஸோ இது வந்து டைம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் 120 kg ஆஃப் மெட்டீரியல். நம்மகிட்ட எவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருக்குது, 120 kg ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது. வேர் ப்ராடக்ட் ஏ யூசஸ் 3 kg வந்து யூஸ் பண்ணுறாங்க ப்ராடக்ட் ஏ. ப்ராடக்ட் பி யூசஸ் 2 kg. and the goal is to determine the number of units of A and B to produce in order to maximize total profit. என்ன ஃபைன் பண்ணும், maximize total profit வந்து ஃபைன் பண்ணும். ஒரு நிறுவனம் A மற்றும் B என்ற 2 தயாரிப்புகளை உற்பத்தி செய்கிறது. ஸோ A தயாரிப்பின் ஒவ்வொரு அலகிற்கும் 50யும் பியோட தயாரிப்பின் ஒவ்வொரு அலகிற்கும் 40யும் கிடைக்குது. ஸோ நிறுவனத்திற்கு 100 மணி நேர வேலை நேரம், ஸோ 100 hours மட்டுமே கிடைக்கிறது. இதில் ஏ தயாரிப்பு ஒன்றை தயாரிக்க எனக்கு எவ்வளோ மணி நேரம் செலவாகுது, 2 மணி நேரம். பி தயாரிப்பை தயாரிக்க எனக்கு எவ்வளோ மணி நேரம் செலவாகுது, 1 மணி நேரம் தேவைப்படுகிறது. மேலும் 120 கிலோ மூளைப்பொருள் மட்டுமே கிடைக்கிறது. இதில் ஏ மட்டும் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, 3 கிலோவும், பி தயாரிப்பு ஒன்றிற்கு 2 கிலோவும் பயன்படுத்தப்படுகிறது. நம்ம வந்து என்ன ஃபைன் பண்ணணும், இதில் மேக்ஸிமைஸ் டோட்டல் ப்ராஃபிட் வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ கிவன்லாம் எடுத்து எழுதிடலாமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன எழுதணும், டெசிஷன் வேரியபிள் வந்து எழுதணும். ஸோ இங்கே டெசிஷன் வேரியபிள் என்ன எடுக்க போகிறோம், ஸோ கம்பெனி ப்ரொடியூசஸ் 2 ப்ராடக்ட்ஸ் ஏ அண்ட் பி வித் த ப்ராஃபிட் ஆஃப் 50 per unit ஆஃப் ஏ, 40 per unit ஆஃப் பி. அப்படின்னா நம்ம டெசிஷன் வேரியபிள் என்ன, ஏ அண்ட் பி தான் நம்மளோட டெசிஷன் வேரியபிள். ஸோ நான் ஏவை வந்து எக்ஸாக எடுத்துக்கிறேன், பியை வந்து நான் ஒய்யை எடுத்துக்கிறேன். ஸோ டெசிஷன் வேரியபிள் வந்து ஃபைன் பண்ணியாச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, ஒய்ங்கிறது பிங்கிறது வந்து ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணணும்,
objective function. Objective function. So objective function question என்ன கேட்டிருக்காங்க, maximize total profit. So maximize z equal to, so நம்ம question என்ன கொடுத்திருக்காங்க, with a profit of 50 per unit of a. So a என்ன x, so 50x plus 40 per unit of b, 40y. So objective function வந்து நம்ம வந்து find பண்ணியாச்சு. Maximize of z equal to 50x plus 40y. So next என்ன find பண்ணணும், so நமக்கு வந்து constraints கொடுத்திருக்காங்களா, so constraints எடுத்து எழுதிடலாம். Constraints, so time யூஸ் பண்ணி எப்படி constrain பண்ணியிருக்காங்க, product A takes 2 hours அப்படின்னா 2x and product B takes 1 hour, so 1y. எவ்வளோ hours of time, 100 hours of time. So 2x plus y less than or equal to 100. so இது வந்து பார்த்தீங்கன்னா டைமை பேஸ் பண்ணி கன்ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. So next one, 120 kg of material where product A uses 3 kg and product B uses 2 kg. So இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வெயிட்டை வச்சு நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. So product A uses 3 kg, so 3x and product B uses 2 kg, 2y less than or equal to 120. 3x plus 2y less than or equal to 120. So இது வந்து weight யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு ஏதாச்சும் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஸோ வேறு எதுவும் கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின். ஸோ நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின் நீங்கள் என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ் ஒய் எடுத்திருக்குமா. ஸோ எக்ஸ் ஒய் நமக்கு எப்படி இருக்கும், கிரேட்டர் than or equal to 0. ஸோ இதுதான் நம்மளோட லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஸோ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங் 2 ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ப்ராடக்ட் ஏ அண்ட் ப்ராடக்ட் பி. ஸோ இதுலேருந்து தான் நம்ம என்ன எடுப்போம், டெசிஷன் வேரியபிள் வந்து எடுப்போம். The product A earns a profit of rupees 5 per unit and product B earns a profit of rupees 4 per unit வந்து earn பண்ணுறாங்க. So each unit uses labor hours, machine hours from the table below. ஸோ நமக்கு வந்து டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து என்னோடய கன்ஸ்ட்ரெயின் வந்து மேக் பண்ணணும். ஸோ ஃபைண்ட் த ப்ரொடக்ஷன் மிக்ஸ் தட் மேக்ஸிமைசஸ் டோட்டல் ப்ராஃபிட். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் இசட் தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ரிசோர்ஸஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, லேபர் ஹார்ஸ், ப்ராடக்ட் ஏ. ஸோ இங்கேயே அவங்க வந்து டெசிஷன் வேரியபிள்ஸ் கொடுத்துட்டாங்க, x1 x2 கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ராடக்ட் ஏ வந்து x1, ப்ராடக்ட் பி வந்து x2. ஸோ லேபர் ஹார்ஸ் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் ஏ எப்படி கொடுத்துருக்காங்க, 1, ப்ராடக்ட் பி 1, அவைலபிள் 6. ஸோ 6 வந்து அவைலபிளாக இருக்குது, ஆனால் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, ப்ராடக்ட் 1 யூஸ் பண்ணுறாங்க, ப்ராடக்ட் பி வந்து 1 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெசிஷன் வேரியபிள்ஸ் வந்து எழுதியாச்சா, x1 x2. நெக்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து எழுதிடலாம். ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமைசஸ். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் இசட் ஈக்குவல் டு, ஸோ ப்ராடக்ட் ஏ ஏர்ன்ஸ் அ ப்ராஃபிட் ஆஃப் rupees 5 per unit. ஸோ 5x1 ப்ளஸ் ப்ராடக்ட் பி ஏர்ன்ஸ் rupees 4 per unit ப்ளஸ் 4x2. ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து ஃபைன் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணணும், கன்ஸ்ட்ரெயின் வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ இங்கே என்ன கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்காங்க, லேபர் காஸ்ட் கொடுத்துருக்காங்களா. ஸோ x1 x2 கொடுத்துருக்காங்களா. ஸோ x1 ப்ளஸ் x2. ஸோ அவைலபிள் எவ்வளோ, 6. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட்டு மெஷின் ஹார்ஸ், ப்ராடக்ட் ஏ வந்து 2, ப்ராடக்ட் பி வந்து 1. ஸோ 2x1 ப்ளஸ் x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் டிமாண்ட் பி. ஸோ ப்ராடக்ட் ஏ வந்து நமக்கு 1 கொடுக்கல, ஸோ ப்ராடக்ட் பி வந்து 1 கொடுத்துருக்காங்க, அவைலபிள் எவ்வளோ 5. ஸோ x2 less than or equal to 5. next profit unit. ஸோ இதுதான் நம்ம வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எழுதியாச்சு, மேக்ஸிமைஸ் ஆஃப் z equal to 5x1 plus 4x1 எழுதியாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட எல்பிபி ஃபார்முலேஷன் மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், டெசிஷன் வேரியபிள்ஸ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின், நெக்ஸ்ட்டு வந்து என்ன, நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின். ஸோ நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்னா இங்கே x1 x2 எப்படி இருக்கும், கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். ஸோ கிராஃபிக்கல் மெத்தட் இன் எல்பிபி, நேரியல் திட்டமிடல் கணக்குகளில் வரைபட முறை. ஸோ கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன சால்வ் பண்ண போகிறோம், லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், நேரியல் திட்டமிடல் கணக்குகள் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கிராஃபிக்கல் மெத்தட்னா என்ன, ஸோ கிராஃபிக்கல் மெத்தட் இஸ் யூஸ்டு டு சால்வ் அ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணும். ஸோ எப்போ சால்வ் பண்ணணும்னா, வென் தேர் ஆர்
2 decision variables. ஸோ நமக்கு 2 decision variables இருந்தால் தான் நமக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், கிராஃபிக்கல் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸும் ஒய்யும் 2 decision variables இருந்தால் தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், கிராஃபிக்கல் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ கிராஃபிக்கல் மெத்தட் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா feasible, infeasible, bounded, unbounded வந்து பார்க்கலாம். ஸோ 1 by 1 டெஃபினேஷன்ஸ் பார்க்கலாம். feasible region தீர்வுக்கு உகந்த பகுதி. ஸோ feasible region என்னென்னா the set of all points x1 x2. ஸோ இங்கே x1 x2ங்கிறது என்ன, decision variables. ஸோ அந்த decision variables வந்து satisfying every constraint. ஸோ நம்ம எடுத்துக்கூடிய constraint ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து எல்லாத்தையும் satisfy பண்ணால் including non negativity it always forms a convex polygon. அது எப்பவுமே என்ன ஃபார்ம் பண்ணும், convex polygon. ஸோ இங்கே கிராஃப் வந்து கொடுத்துருக்கோமா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் convex polygon. ஸோ இதை வந்து ஃபார்ம் பண்ணால் இந்த ரீஜனை தான் நம்ம என்ன சொல்லுவோம், feasible region சொல்லுவோம். ஸோ நாம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோமா, 2x1 plus x2 equal to 8, x2 equal to 8, x1 plus 2x2 equal to 8. ஸோ இது ரெண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து constraint. ஸோ இந்த constraint யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோன்னா பாயிண்ட்ஸ் வந்து கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கிராஃபில் பிளாட் பண்ணால் எனக்கு வந்து என்ன கிடைக்கும், feasible region வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா feasible and infeasible solution, ஏற்புடைய மற்றும் ஏற்புடையதல்லாத தீர்வு. ஸோ feasible solution என்ன, ஸோ நம்ம வந்து feasible region என்ன பார்த்தோம், ஸோ நம்ம எடுத்துக்கிட்டு decision variable வந்து எல்லா கன்ஸ்ட்ரெயின்ஸையும் இன்க்ளூட் பண்ணால் அது வந்து feasible region பார்த்தோம். ஸோ feasible solutionலாம் that satisfies all constraints including non negativity. ஸோ அந்த feasible region யூஸ் பண்ணி நம்ம வந்து சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுவோம்ல, ஸோ அதுதான் feasible solution சொல்லுவோம். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ 1.5, 2. ஸோ 1.5, 2 வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் எனக்கு வந்து சால்வ் பண்ணுறப்ப எனக்கு அது கொடுத்துக்கூடிய கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து சால்வ் பண்ணால் அது வந்து feasible solution வந்து சொல்லுவோம். சப்போஸ் அந்த கொடுத்துருக்கூடிய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் வந்து சால்வ் ஆகலைன்னா அது வந்து infeasible solution வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்ளம் யூஸ் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஆப்டிமல் சொல்யூஷன், உகம தீர்வு. ஸோ ஆப்டிமல் சொல்யூஷன் என்னென்னா இதுவும் ஒரு feasible solution. ஸோ feasible solution என்ன, க்ளோஸ்டு பாலிகனில் நமக்கு வந்து சொல்யூஷன் வந்து அக்கர் ஆகும், கிவிங் த பெஸ்ட் அப்ஜெக்டிவ் வேல்யூ. ஸோ என்ன அப்ஜெக்டிவ் வேல்யூ கொடுக்கும், ஹையஸ்ட் இசட் ஆஃப், அதாவது மேக்ஸிமைஸ் ஆஃப் இசட்டும் நமக்கு வந்து கிடைக்கும், ஆர்எல்ஸ் லோயஸ்ட் இசட் ஃபார் மினிமைஸ் ஆஃப் இசட்டும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வந்து எங்கே அக்கர் ஆகும்னா கார்னர் பாயிண்டில் வந்து அக்கர் ஆகும். ஸோ கிராஃபிக்கல் மெத்தட், வரைபட முறை. ஸோ வரைபட முறைன்னா என்ன, ஸோ அது வந்து எதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா 2 decision variables இருக்கும்போது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாக்ட்லி 2 decision variables, அதாவது எக்ஸு ஒய். ஒரு கிராஃபில் நமக்கு எவ்வளோ இருக்கும், எக்ஸு ஒய். ஸோ 2D கிராஃபில் எக்ஸ் ஒய். ஸோ இந்த எக்ஸ் ஒய்ங்கிற நமக்கு வேரியபிள்ஸ் இருக்கும்போது மட்டும்தான் எனக்கு என்ன யூஸ் பண்ணுவேன், கிராஃபிக்கல் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ கிராஃபிக்கல் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணலான்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலேட் பண்ணணும். ஸோ ஃபார்முலேட்னா என்ன, டெசிஷன் வேரியபிள்ஸ் ஃபைன் பண்ணி, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஃபைன் பண்ணி, நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின், நெக்ஸ்ட்டு நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின். ஸோ இதெல்லாம் ஃபைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த வேரியபிள்ஸை நான் ஈக்குவல் டு 0 பண்ணி நெக்ஸ்ட்டு அந்த கொடுத்துருக்கக்கூடிய கோஆர்டினேட்ஸை நான் வந்து பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பிளாட் பண்ண பாயிண்ட்ஸை நான் வந்து feasible region வந்து ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கார்னர் பாயிண்ட்ஸ் வந்து ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எவாலுவேட் பண்ணணும். ஸோ இது வந்து 1 by 1 ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளாட்டிங் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரெயின் கொடுத்தா எப்படி பிளாட் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்காங்களா, 2x + y <= 6. ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரெயினா. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, <= சிம்பிள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், இந்த <= சிம்பிளை நான் ஈக்குவல் டுவாக சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எப்படி சேஞ்ச் ஆகும், 2x + y = 6 வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த எக்ஸுக்கு நான் வந்து பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு வந்து y வந்து என்னவா சேஞ்ச் ஆகும், y = 6 சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு yக்கு 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ, ஸோ 2 வந்து டிவைட் பண்ணால் எனக்கு வந்து 3ன்னு கிடைக்கும். ஸோ 0, 6, 3, 0. ஸோ இதுதான் நம்மளோட பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு ஒரு கிராஃப் ட்ரா பண்ணி அதில் பிளாட் பண்ணணும். ஸோ 0, 6 எங்கே வரும், ஸோ 0ங்கிறது நமக்கு x ஆக்சிஸ், 6ங்கிறது y ஆக்சிஸ். ஸோ 0, 6 நமக்கு y ஆக்சிஸில் ப்ளேஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு 3, 0 x ஆக்சிஸ்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா அந்த 2 பாயிண்ட்ஸையும் லைனால் கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த கனெக்ட் பண்ணால் இந்த உள்ள இருக்கிற ரீஜன் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபீஸிபிள் ரீஜன்னு சொல்லுவோம். நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, கன்ஸ்ட்ரெயின்ட் 2x + y <= 6. சப்போஸ் <= 6 வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், <= 6 வந்துச்சுன்னா எப்படி இருக்கும். ஸோ பாயிண்ட்ஸ் வந்து சேம் பாயிண்ட்ஸ் தான், ஆனால் அதோட ஃபீஸிபிள் சைடு வந்து எப்படி இருக்கும், நம்ம எடுத்துக்கக்கூடியதை விட எனக்கு வந்து கிரேட்டராக தான் இருக்கும். அப்படின்னா இந்த சைடு தான் நான் வந்து இதோட ஃபீஸிபிள் சைடு. ஸோ லெஸ் தென்னா என்னோட கன்ஸ்ட்ரெயினுக்கு உள்ளே இருக்கும், கிரேட்டர் தென்னா இதுக்கு மேலே தான் எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் 2x + y > 6னா எனக்கு வந்து இந்த சைடு வந்து போகும், ஃபீஸிபிள் சைடு வந்து. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சால்வ் த ஃபாலோயிங் எல்பிபி யூஸிங் கிராஃபிக்கல் மெத்தட். ஸோ கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமைஸ் z = 5x + 3y. ஸோ இது வந்து என்னது, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். சப்ஜெக்ட் டு 2x + y <= 10, x + y <= 6, x, y <= 0. ஸோ இது ரெண்டு நம்மளுக்கு கன்ஸ்ட்ரைன்ஸ். இது என்னது, நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரைன்ட். ஸோ இது எல்லாமே லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி மேக்ஸிமைஸ் ஆஃப் z வந்து கேட்குறாங்க. ஸோ 2x + y <= 10, x + y <= 6 மற்றும் x, y <= 0 என்ற கட்டுப்பாடுகளுக்கு இணங்க z = 5x + 3y இன் பெரும மதிப்பை காண்க. அதாவது மேக்ஸிமைஸ் ஆஃப் z வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 1 by 1 பார்க்கலாமா, எப்படி ஃபைன் பண்ணலான்னு. ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ 1 by 1 பார்க்கலாம் எப்படி ஃபைன் பண்ணலான்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எழுதிடலாம். மேக்ஸிமைஸ் ஆஃப் z = 5x + 3y. ஸோ இதுதான் நமக்குடைய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்களா, கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்ன, 2x + y <= 10, x + y <= 6. ஸோ இதுதான் கொடுக்கக்கூடிய கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஈக்குவல் டு பண்ணணும். ஸோ 2x + y = 10. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஒய்யோட வேல்யூ என்ன வரும், y = 10. நெக்ஸ்ட்டு ஒய்க்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 2x = 10. ஸோ x = 5. ஸோ நமக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சா, என்னென்ன பாயிண்ட்ஸ், 0, 10, நெக்ஸ்ட் பாயிண்ட் 5, 0. ஸோ 2 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, x + y <= 6 இருக்கா, ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு பண்ணும். x + y = 6. ஸோ ஃபஸ்ட்டு x = 0 சப்ஸ்டியூட் பண்ணால் y = 6 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு y = 0 சப்ஸ்டியூட் பண்ணால் x = 6ன்னு கிடைக்கும். ஸோ 0, 6, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 6, 0. ஸோ பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருச்சா, 4 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கிராஃபை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து நம்மளோட ஒய் ஆக்சிஸ் 0. ஸோ நமக்கு வந்து 10 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து 1, 2, 3ன்னு எடுத்துக்கலாம். 1, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ 10 வரைக்கும் எடுத்தாச்சா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் 10 வரைக்கும் எடுத்திருக்கோம், ஒய் ஆக்சிஸ் 10 வரைக்கும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ணலாம். 0, 10. ஸோ 0ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், 10ங்கிறது ஒய் ஆக்சிஸ். ஸோ நமக்கு ஒய் ஆக்சிஸில் லை ஆகும். நெக்ஸ்ட்டு 5, 0. ஸோ 5, 0 எங்கே லை ஆகும், ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் லை ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 2 லைனையும் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணியாச்சா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயினோட என்னோட லைன். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன இருக்குது, 0, 6 இருக்கா. ஸோ 0, 6னா ஒய் ஆக்சிஸில் லை ஆகும். 6, 0னா எக்ஸ் ஆக்சிஸில் லை ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா 2 லைனையும் ஜாயின் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணியாச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபீஸிபிள் ரீஜன் இதில் என்னது, ஸோ ரெண்டுமே எப்படி இருக்குது, லெஸ் தென்னாக இருக்கா. ஸோ லெஸ் தென்னாக இருந்தால்
நமக்கு டுவர்ட்ஸ் 0 நோக்கி மூவ் ஆகும். நெக்ஸ்ட் இங்கே பாயிண்ட்ஸ் இருக்கா? ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது? 0,6. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட் நமக்கு வந்து இன்டர்செக்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட், நெக்ஸ்ட்டு 0. ஸோ நமக்கு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து 4 பாயிண்ட்ஸ் இருக்கா? 0,6 இருக்குது. ஸோ இது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 5,0, நெக்ஸ்ட்டு 0,0. ஸோ அந்த பாயிண்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? ஸோ 2 லைன் இன்டர்செக்ட் ஆகுதா? ஸோ 2ஐயும் ஆட் பண்ணால் எனக்கு அந்த பாயிண்ட் வந்து கிடச்சிரும். ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் என்ன? 2x + y = 10. நெக்ஸ்ட்டு x + y = 6. ஸோ சப்ராக்ட் பண்ணால் எனக்கு வந்து y கேன்சல் ஆயிரும். ஸோ இது வந்து x = 4ன்னு கிடைக்குமா? ஸோ x = 4வை நான் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் 4 + y = 6. ஸோ y = 6 - 4 2. ஸோ எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருச்சா? 4,2. ஸோ அப்படின்னா அந்த பாயிண்ட் என்ன? 4,2. ஸோ 4 கார்னர் பாயிண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சா? ஸோ அந்த கார்னர் பாயிண்ட்ஸ் வந்து எந்த பாயிண்ட் வந்து நான் வந்து மேக்ஸிமைஸ் ஆஃப் இசட்டாக இருக்குதுன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ கொடுத்தக்கூடிய கார்னர் பாயிண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம். ஜீரோ, நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட்? 0,6, 5,0. 0,6, 5,0. நெக்ஸ்ட் நமக்கு கண்டுபிடிச்சிருக்கிற பாயிண்ட் 4,2. z = 5x + 3y. ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் இந்த வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போனா 0, 0 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 0ன்னு வரும். 0, 60 சப்ஸ்டியூட் பண்ணால் 5 வந்து 0 ஆயிரும். 6 3s are 18. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணால் 5 5s are 25, y வந்து 0. ஸோ 25. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணால் 5 4s are 20, 3 2s are 6. ஸோ 26. ஸோ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? மேக்ஸிமைஸ் ஆஃப் z கேட்டிருக்காங்களா? ஸோ இதில் எது ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்குது? ஸோ 26 தான் ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கா? ஸோ இதுதான் நம்மளோட மேக்ஸிமைஸ் ஆஃப் z. ஸோ 4,2 தான் ஒரு கார்னர் பாயிண்ட். வேல்யூ எவ்வளோ? 26ன்னு ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து பார்க்கணும், மேக்ஸிமைஸாக இருக்கா மினிமைஸாக இருக்குன்னு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் தான் கொடுத்துருக்காங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து =0 பண்ணி பாயிண்ட்ஸ் வந்து கிராஃபில் வந்து பிளாட் பண்ணணும். ஸோ பிளாட் பண்ண கிராஃப் வந்து அதோட ஃபீஸிபிள் ரீஜனும் கார்னர் பாயிண்ட்ஸும் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ கார்னர் பாயிண்ட்ஸை நான் கொடுத்துருக்கூடிய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் ஏன்னா எந்த நம்பர் கிரேட்டராக வருதோ அதுதான் அதோட மேக்ஸிமைஸ். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமைஸ் z = 3x + 2y. ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமைஸ் ஆஃப் z = 3x + 2y. கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்களா? சப்ஜெக்ட் டு x + y <= 4, x <= 3, y <= 3, x, y <= 0. நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணும்? கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் ஈக்குவல் டு பண்ணும். ஸோ x + y = 4. ஸோ x வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ என்ன? 4. அதே மாதிரி y வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ 4. அப்படின்னா இதோட பாயிண்ட்ஸ் என்ன? 0,4, 4,0. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? x is <= 3. எக்ஸுங்கிற வேல்யூ 3க்கு உள்ளே இருக்கும். ஸோ y is <= 3. ஸோ yங்கிற வேல்யூ 3ஆக இருக்கலாம், 3க்கு உள்ளே இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்? கிராஃபை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து x ஆக்சிஸ், இது நம்மளோட y ஆக்சிஸ். ஸோ நமக்கு பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது? 0,4, 4,0 இருக்கா? ஸோ 0,4னா 0ங்கிறது x ஆக்சிஸ், 4ங்கிறது y ஆக்சிஸ். அப்படின்னா எங்கே லை ஆகும்? y ஆக்சிஸில் லை ஆகும். ஸோ 0,4. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4,0 எங்கே லை ஆகும்? x ஆக்சிஸில் லை ஆகும். 4,0. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? x is <= 3. அப்போனா 3க்குள்ளே தான் இருக்கும். 3க்குள்ளே இருக்கும். ஸோ x is <= 3. y எப்படி இருக்கும்? <= 3ஆக இருக்கும். ஸோ 2 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃபீஸிபிள் ரீஜன் என்ன வரும்? ஸோ எல்லா கன்ஸ்ட்ரெயினையும் இன்க்ளூட் பண்ணுற ரீஜன் தான் எனக்கு என்னது?
feasible region. ஸோ இதுதான் நம்மளோட feasible regionாக வரும். ஸோ நமக்கு பாயிண்ட்ஸ் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது 1 2 3 4 5. ஸோ நமக்கு 5 கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்கா. ஸோ இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு இந்த வேல்யூஸில் சப்ஸ்டியூட் பண்ணால் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் எது மேக்ஸிமைஸாக வருதோ அதுதான் என்னோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 5x + 4y. ஸோ இதுவும் நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. கார்னர் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ 6x + 4y less than or equal to 24, x + 2y less than or equal to 6, x, y greater than or equal to 0 நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், கார்னர் பாயிண்ட்ஸ் வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன கொடுத்துருக்காங்க 6x + 4y ஈக்குவல் டு 24. 6x + 4y ஈக்குவல் டு 24. இப்போ x ஈக்குவல் டு 0ன்னு பண்ணால் ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கும், y ஈக்குவல் டு 6 4s 24. ஸோ 0, 6. இப்போ y வந்து 0 பண்ணால் 6x ஈக்குவல் டு 24. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் 6 4s 24. அப்படின்னா இதோட பாயிண்ட்ஸ் என்ன 4, 0. ஸோ 0, 6 4, 0 இதோட பாயிண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தீங்கன்னா x + 2y ஈக்குவல் டு 6. x + 2y ஈக்குவல் டு 6. ஸோ x ஈக்குவல் டு 0 பண்ணால் y வந்து 3 சேஞ்ச் ஆகும். ஸோ இதோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 0, 3. நெக்ஸ்ட்டு y வந்து 0ன்னு சேஞ்ச் பண்ணால் x வந்து என்னவா சேஞ்ச் ஆகும் 6ஆக சேஞ்ச் ஆகும். ஸோ இதோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 6, 0. ஸோ 4 பாயிண்ட்ஸ் இருக்கா. ஸோ இது என்ன பண்ணணும், கிராஃபில் ப்ளாட் பண்ணலாம் 0, 6 4, 0. ஸோ 0, 6ங்கிறது என்ன வரும், ஸோ y ஆக்சிஸில் வரும் 0, 6 0, 6 4, 0. ஸோ 4, 0 x ஆக்சிஸில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லைன் வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயினோடது. நெக்ஸ்ட்டு செகண்ட் கன்ஸ்ட்ரெயின் பார்த்திங்கன்னா 0, 3 6, 0. ஸோ 0, 3 எங்கே வரும், y ஆக்சிஸில் வரும். 6, 0 x ஆக்சிஸில் வரும். ஸோ ரெண்டையும் ட்ரா பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டும் எந்த இடத்துல வந்து சேமாக இருக்குது அதுதான் அதோட ஃபீஸிபிள் ரீஜன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபீஸிபிள் ரீஜன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கார்னர் பாயிண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நமக்கு 4 கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்குது 0, 3 0, 0 4, 0. இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 லைன் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட். ஸோ இது ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணால் எனக்கு இந்த பாயிண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ 0, 0வை நான் இசட்டில் சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு ஆன்சர் என்ன வரும், ஸோ 0, 0 எனக்கு வந்து ஆன்சர் 0 தான் வரும். ஸோ 4, 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 4 5s 20 + 0. ஸோ ஆன்சர் வந்து 20. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0, 3 இருக்கா. ஸோ 0, 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 4 3s 12. ஸோ எனக்கு ஆன்சர் வந்து 12ன்னு கிடைக்குது. ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுறோம். எந்த ஈக்குவேஷன், ஸோ 6 + 4y ஈக்குவல் டு 24. நெக்ஸ்ட்டு x + 2y ஈக்குவல் டு 6 ஆட் பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன வருது, எக்ஸோட வேல்யூ 3ன்னு வரும், ஒய்யோட வேல்யூ 1.5ன்னு வரும். ஸோ இந்த வேல்யூஸை நான் இசட்டில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஆன்சர் 21. ஸோ இது 4ல் எது கிரேட்டஸ்ட் வேல்யூ, ஸோ 21 தான் கிரேட்டஸ்ட். ஸோ இதுதான் நம்மளோட மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமைஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 5x + 4y கன்ஸ்ட்ரெயினில் நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து இதுதான் மேக்ஸிமைஸ். ஸோ பவுண்டட் ஃபீஸிபிள் ரீஜியன் வரையறுக்கப்பட்ட தீர்வுக்கு உகந்த பகுதி. ஸோ ஃபீஸிபிள் ரீஜியன்னா என்னென்னு தெரியும், நமக்கு கொடுக்கக்கூடிய கன்ஸ்ட்ரெயின் வந்து எல்லாமே ஒரே இடத்துல இன்க்ளூட் ஆனால் ஸோ அதுதான் நமக்கு வந்து ஃபீஸிபிள் ரீஜியன்னு தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபீஸிபிள் ரீஜியன். இதே பவுண்டட்னா, ஸோ பவுண்டட்னா நமக்கு வந்து ஃபைனைட், ஸோ அன்பவுண்டட்னா அது வந்து இன்ஃபினிட்டி நோக்கி போகிறது. ஸோ பவுண்டட்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீஸிபிள் ரீஜியன் வந்து பவுண்டடாக இருக்கா. ஸோ இது வந்து டுவர்ட்ஸ் நமக்கு வந்து எதை நோக்கி போகுது, ஸோ 0 நோக்கி தான். ஸோ டுவர்ட்ஸ் பவுண்டட். ஸோ ஃபீஸிபிள் ரீஜியன் இஸ் அ க்ளோஸ்டு ஃபைனைட் பாலிகன். ஆல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் பவுண்டட். அப்படின்னா எல்லாமே எப்படி இருக்குது, க்ளோஸ்டாக இருக்கா, ஓப்பனாக இல்லாமல். இதே அன்பவுண்டட்னு எப்படி இருக்கும், டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டி எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கும். ஆனால் பவுண்டட்னா க்ளோஸ்டு ஃபைனைட் பாலிகன். ஸோ போத் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆல்வேஸ் எக்ஸிஸ்டட் கார்னர் பாயிண்ட்ஸ். அப்படின்னா பவுண்டட் ஃபைனைட் ரீஜனில் எனக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும், மேக்ஸிமமும் ஃபைன் பண்ணலாம், மினிமம் ஆஃப் இசட்டும் ஃபைன் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு ப்ராப்ளம் எடுத்திருக்கோம். ஸோ மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் டு 5x + 4y சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின் எடுத்திருக்கோம். x + y less than or equal to 8, x less than or equal to 5, y less than or equal to 3. ஸோ இது நம்ம வந்து சால்வ் பண்ணுறப்ப ஸோ x + y ஈக்குவல் டு 8. ஸோ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைக்குமா.
0,8 8,0 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வந்து மார்க் பண்ணால் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 8,0. ஸோ இந்த பாயிண்ட் வந்து 0,8. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுமா. நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன கொடுத்துருக்காங்க, x is less than or equal to 5 அப்படின்னா x 5ன்னு வச்சு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து y less than or equal to 3. ஸோ y வந்து 3ன்னு வச்சு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ ட்ரா பண்ணிட்டு அந்த 3 கன்ஸ்ட்ரெயினுக்கு உள்ளே இருக்க ரீஜன் தான் என்ன, ஃபீஸிபிள் ரீஜன். இது வந்து பவுண்டட், ஏன்னா இது வந்து ஃபைனைட்டாக இருக்குது, இன்ஃபைனைட்டாக இல்லை, டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டி போல் எனக்கு வந்து க்ளோஸ்டு ஃபைனைட் பாலிகனாக இருக்கனால இது வந்து பவுண்டட். ஸோ பவுண்டட் ஃபீஸிபிள் ரீஜன் எப்படி இருக்கணும், க்ளோஸ்டு பாலிகன். ஸோ க்ளோஸ்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு மினிமம் எக்ஸிஸ்ட் ஆகும், அதில் மேக்ஸிமம் எக்ஸிஸ்ட் ஆகும். அதோட கார்னர் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும், ஃபைனைட் கார்னர் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ் தான் என்ன, அந்த ஃபீஸிபிள் ரீஜனை கனெக்ட் பண்ணுற பாயிண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது, 1 2 3 4. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு இசட்டில் சப்ஸ்டியூட் பண்ணாக்க எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், மேக்ஸிமைஸ் ஆஃப் இசட்டோட ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அன்பவுண்டட் எல்பிபி, வரையறுக்கப்படாத எல்பிபி, லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். ஸோ அன்பவுண்டட் எல்பிபினா என்னென்னா, அந்த ஃபீஸிபிள் ரீஜன் எதை நோக்கி போகும், டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டி நோக்கி போகும். இன்ஃபினிட்டின்னு என்ன, இந்த சைடு வந்து மூவ் ஆகும். ஸோ மினிமைசேஷன் மே ஹாவ் அ ஃபைனைட் ஆப்டிமல், அதாவது மினிமைசேஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும், ஆனால் நமக்கு வந்து மேக்ஸிமைசேஷன் வந்து இதில் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஏன்னா மேக்ஸிமைசேஷன் என்ன ஆகுது, z ஈக்குவல் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, அதாவது இன்ஃபினிட்டி நோக்கி போகிறதுனால எனக்கு மேக்ஸிமைசேஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் வந்து எடுத்திருக்கோம், மினிமைஸ் z ஈக்குவல் டு x + 2y. இது வந்து நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ அதில் கன்ஸ்ட்ரெயின்ஷனில் என்ன எடுத்திருக்கோம், x + 2y greater than or equal to 4, x + y greater than or equal to 3. நம்ம நார்மலாக என்ன பார்த்துருக்கோம், லெஸ் தென் தான் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ப்ராப்ளமில் எப்படி இருக்குது, கிரேட்டர் than or equal to 4 greater than or equal to 3ன்னு இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு பண்ணிடலாம். ஸோ x + 2y ஈக்குவல் டு 4ன்னு போட்டால் எனக்கு x ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் என்ன வரும், y ஈக்குவல் டு 2. y ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ 4. நமக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சா, 0,2 4,0. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளாட் பண்ணிக்கலாம். 0,2 வந்து எங்கே வரும், y ஆக்சிஸில் வரும். நெக்ஸ்ட்டு 4,0 வந்து x ஆக்சிஸில் வரும். ஸோ ரெண்டையும் ப்ளாட் பண்ணி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயினோட லைன். நெக்ஸ்ட்டு x + y greater than or equal to 3. இது வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன வரும், y வந்து 3 வரும். அப்படின்னா 0,3 3,0. ஸோ இது வந்து மார்க் பண்ணிக்கலாமா, 0,3 3,0. ஸோ இது வந்து ஜாயின் பண்ணால் எனக்கு வந்து இங்கே வந்து ஜாயின் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கிரேட்டர் than or equal to இருக்கா. ஸோ கிரேட்டர் than என்ன மீனிங், இதுக்கு அதிகமாக. ஸோ அதிகமானா எனக்கு வந்து டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டி வந்து மூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய ஃபீஸிபிள் சைட். ஸோ நமக்கு வந்து என்னென்ன கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்குது, 0,2. ஸோ 0,2. நெக்ஸ்ட்டு 3,0. ஸோ 0,2. ஸோ 0,2 3,0. ஸோ இதுதான் நம்மளோட இந்த சைடு போகிறதா நம்மளோட ஃபீஸிபிள் ரீஜன். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் வந்து இன்டர்செக்ட் ஆகுதா. ஸோ இந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் எப்படி ஃபைன் பண்ணலாம். ஸோ 2 ஈக்குவேஷன் ஆட் பண்ணால் எனக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஃபைன் பண்ணிடலாம். அதோட பாயிண்ட்ஸ் தான் என்ன, 2,1. ஸோ இது எல்லாத்தையும் எனக்கு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால், ஸோ z ஈக்குவல் டு x + 2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால், ஸோ 0,2 வந்து என்னவாகும், ஸோ 2 2 சார் 4 சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு 2,1 வந்து 2 + 2 4 சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு 3,0 வந்து 3 சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதில் இருக்கிறதுலே எது ஸ்மாலஸ்ட் நம்பர், 3 தான் ஸ்மாலஸ்ட். ஏன்னா நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், மினிமைஸ் ஆஃப் z வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ நம்ம ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3,0 கார்னர் பாயிண்ட் தான் லை ஆகும், 3ங்கிற மினிமைஸ் வேல்யூ. ஸோ இன்ஃபீஸிபிள் எல்பிபி, இன்ஃபீஸிபிள் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், ஏற்புடையதல்லாத எல்பிபி. ஸோ ஃபீஸிபிள்னா என்ன பார்த்துருக்கோம், எல்லா கன்ஸ்ட்ரெயினும் கண்டெயின் ஆகிறத நம்ம வந்து ஃபீஸிபிள் ரீஜன் பார்த்துருக்கோம். ஆனால் இன்ஃபீஸிபிள் ரீஜன்னா என்ன ஆகுனா, எனக்கு வந்து என்ன இருக்காது, ஒரு ஃபீஸிபிள் ரீஜன். ஸோ ரெண்டும் எனக்கு வந்து ஜாயினே ஆகாது, ஃபீஸிபிள் ரீஜனே இருக்காது. ஸோ நோ பாயிண்ட் சாட்டிஸ்ஃபைஸ் ஆல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் சைமல்டேனியஸ்லி. ஸோ சைமல்டேனியஸாக எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ ஃபீஸிபிள் ரீஜனே எனக்கு வந்து இருக்காது. ஸோ நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம் எடுத்துருக்குமா. ஸோ இன்ஃபீஸிபிள் ப்ராப்ளம். ஸோ மேக்ஸிமைஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 2x + 3y. ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஓவர்லேப்பே நடக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபீஸிபிள் ப்ராப்ளம்க்கான ஒரு சொல்யூஷன். ஸோ நம்ம வந்து இன்னொரு ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமைஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 3x + 2y. ஸோ இது பார்த்திங்கன்னா
அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சப்ஜெக்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4. ஸோ எக்ஸ் 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ 4. ஸோ ஒய் 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ 4. ஸோ 0,4 4,0. ஸோ நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் greater than or equal to 6. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 6. ஸோ இதோட வேல்யூஸ் என்ன வரும், 0,6 6,0. ஸோ கிராஃப் வந்து ட்ரா பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் 0. ஸோ 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஸோ நமக்கு பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, 0,4 4,0. ஸோ 4,0 0,4. ஸோ 2 பாயிண்ட் லிங்க் பண்ணிடலாமா, ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0,6 6,0. ஸோ 6,0 0,6. ஸோ இங்கே 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாமா. நெக்ஸ்ட்டு இங்கே கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4னால் நமக்கு ஃபீஸிபிள் ரீஜன் உள்ளே வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 6. அப்போனா என்ன ஆகும், டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டி வெளியே போகும். ஸோ நமக்கு வந்து இங்கே ஃபீஸிபிள் ரீஜன் கிடைக்குமா, ஸோ இங்கே வந்து ஃபீஸிபிள் ரீஜனே கிடைக்காது. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இன்ஃபீஸிபிள் எல்பிபிக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம்மரி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருக்கோம், எல்பிபி பேசிக்ஸ் அண்ட் கீ டேர்ம்ஸ் பார்த்துருக்கோமா. ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ல ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருக்கோம், டெசிஷன் வேரியபிள். ஸோ டெசிஷன் வேரியபிள்னா வேரியபிளை வந்து டிஃபைன் பண்ணணும், எக்ஸா ஒய்யான்னு டிஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், அது வந்து மேக்ஸிமைஸாக மினிமைஸான்னு டிஃபைன் பண்ணி அதை டெசிஷன் வேரியபிளை வச்சு நாம் வந்து மேக்ஸிமைஸ் ஆஃப் இசட்டா இல்லை மினிமைஸ் ஆஃப் இசட்டா அதை வந்து டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்துருக்கோம். ஸோ டெசிஷன் வேரியபிள்ஸ் வச்சு அதோட லிமிட்டேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி எனக்கு வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ எக்ஸ் ஒய் எப்படி இருக்கும், ஆல்வேஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமே ஸோ யூஸிங் கிராஃபிக்கல் மெத்தட் நம்ம வந்து பாயிண்ட்ஸை வந்து பிளாட் பண்ணுறோம். ஸோ பாயிண்ட்ஸ் வந்து எப்படி பிளாட் பண்ணலாம், ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணி நமக்கு வந்து 0 ஈக்குவல் டு 0 பண்ணி நான் வந்து பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ணுறேன். ஸோ பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஃபீஸிபிள் ரீஜன் ஃபைன் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு நான் கார்னர் பாயிண்ட்ஸ் ஃபைன் பண்ணி ஸோ இசட்டில் சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு மேக்ஸிமைஸாக மினிமைஸாக நான் வந்து ஃபைன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பவுண்டட் பார்த்தோம், அன்பவுண்டட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபீஸிபிள் எல்பிபி இன்ஃபீஸிபிள் எல்பிபி பற்றி பார்த்தோம். ஸோ நமக்கு ஒரு கொஷின் இருக்குது, ஸோ கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி ஸோ எவ்வளோ வேரியபிள்ஸ் இருந்தால் கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணலாம். நமக்கு வந்து டெசிஷன் வேரியபிள்ஸில் 2 வேரியபிள்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து கிராஃபிக்கல் மெத்தட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமைஸ்லேயும் ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்து சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மினிமைஸ்லேயும் ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்திங்கன்னா லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.